பாவக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காய் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரை பண்ணல நம்ம ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம பாவக்காயெல்லாம் எடுத்துடலாம். மொன்னு நல்லா வந்துடுச்சு. அதே பேனில் நம்ம இப்போ ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம், வெங்காயம், இஞ்சி, ஒரு கட் பண்ண பச்சை மிளகா, இதனெல்லாம் வதக்கணும். நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 கட் பண்ணி தக்காளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். தேவையான சால்ட், ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், धनिया पाउडर 1/2 टीस्पून, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். எந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு இப்போ இதில் நம்ம பாவக்காய் ஆட் பண்ணுறோம். செமையாக சூப்பராக இருக்குங்க. இதை 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாவக்காய் பொரியல் சப்பாத்திக்கு சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.